இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்துவதில் அதிகாரிகள் பாரபட்சமின்றி செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? விரிவா பதிவு பண்ணுங்க. தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்கள்ல தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்படுவதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் இதில் எந்த விதமான லீனியன்ஸுக்கும் இடம் தரக்கூடாது என தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் தற்போது உத்தரவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு நேற்று தேர்தல் ஆணையம் தேர்தல் அட்டவணையை அறிவித்தது. எப்போது தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்ததோ அப்போதே தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் அமலுக்கு வந்துவிட்டன. இந்த சூழ்நிலையில்தான் தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்களில் என்னென்ன தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கிறதோ அது அனைத்தையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தற்போது தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவுல பல விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. குறிப்பாக அரசு, பொது மற்றும் தனியார் சொத்துக்களில் உள்ள சுவர் எழுத்துக்கள் மற்றும் விளம்பரங்களை அகற்றுதல், எந்த ஒரு அரசியல் கட்சியோ வேட்பாளரோ அல்லது தேர்தல் தொடர்பான வேறு ஏதேனும் ஒரு நபரோ அரசு வாகனங்கள் அல்லது அரசு குடியிருப்புகளை தவறாக பயன்படுத்துதல், பொது நிதியை பயன்படுத்தி விளம்பரங்களை வெளியிடுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை போன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குடிமக்களுடைய பிரைவசி என்பது மதிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். பொதுமக்கள் வசிக்கக்கூடிய தனியார் குடியிருப்புகளுக்கு வெளியே எந்த விதமான கட்சி கூட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ அல்லது இந்த போராட்டங்களோ நடத்தப்படக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது போன்ற கூட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ நடத்தப்பட்டால் பொதுமக்களுக்கு அந்த பிரைவசி என்பது பாதிக்கப்படும் என்பதால் இது போன்ற விஷயங்கள் என்பது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நிலங்கள், கட்டிடங்கள் மற்றும் சுவர்களில் கொடிகள், பதாகைகள் அல்லது சுவரொட்டைகளை ஒட்டுவதற்கு அவற்றை ஒட்டுவதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட குடியிருப்பின் உரிமையாளரிடம் அனுமதி பெற வேண்டும். இப்ப ஏதாவது ஒரு குடியிருப்பில் போய் ஒரு கட்சியினுடைய சின்னத்தை வரைகிறார்கள் அல்லது கட்சி கொடியை வரைகிறார்கள் என்றால் அந்த குடியிருப்பினுடைய உரிமையாளரிடம் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போல புகார்களை கண்காணிப்பதற்கு 1950 என்கிற ஒரு தனி எண் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்பான புகார்களை இந்த எண்ணில் பொதுமக்களோ அல்லது அரசியல் கட்சிகளோ யார் வேண்டாமலும் அழைத்து புகார் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய ஏதுவாக அரசியல் கட்சிகள் தாங்கள் கூட்டம் மற்றும் ஊர்வலங்கள் குறித்து காவல்துறைக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்து அனுமதி பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள், குறிப்பாக அமைச்சர்கள் தங்கள் அலுவல் பணிகளை தேர்தல் பிரச்சாரத்துடன் இணைக்கவோ பிரச்சார நோக்கங்களுக்காக அரசு இயந்திரம், வாகனங்கள் அல்லது பணியாளர்களை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பயன்படுத்தக்கூடாது எனவும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்துவதில் அனைத்து நிலை அதிகாரிகளும் பாரபட்சமின்றி செயல்பட வேண்டும் எனவும் அனைத்து கட்சிகளுக்கு சமமான அணுகுமுறை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் கூட்டங்கள், ஊர்வலங்கள், வாக்குப்பதிவு ஏற்பாடுகளை நியாயமான முறையில் ஒழுங்குபடுத்த வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், தேர்தல் செயல்முறையின் நம்பகத்தன்மையை கட்டி காக்க வேண்டும் என்று தேர்தல் அதிகாரிகளுக்கு தற்போது தேர்தல் ஆணையம் மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.